நான் என்பது நீ அல்லவோ? அத்தியாயம் 6. அஞ்சலி உள்ளே செல்லும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். முதல் நாள் அவளை சந்திக்கும் போது அவள் தோழியிடம் பேசியது எல்லாம் நினைவிற்கு வந்தது. அண்ணன்னு சொன்னது வசந்தனை. நாம தான் தெரியாமல் இருந்திருக்கோம். அம்மா அப்பாவுக்கு வசந்தன் வீட்டை பிடிக்கவில்லை என்பது நினைவிற்கு வர தனக்குள் எரிச்சலோடு முணுமுணுத்துக் கொண்டாள். அவர்களுக்கு பிடித்தால்தான் ஆச்சரியம் என்று. டே, நீ அஞ்சலியை கணக்கு பண்ணுவது அவளுக்கோ அல்லது உங்க அம்மாவுக்கோ தெரிஞ்சது மொத்த விஷயமும் கெட்டு போயிடும். இப்ப என்ன பண்ண போற? எதிராளி போல் மனசாட்சி குரல் கொடுக்க கவனமா பிளான் பண்ணணும். இல்லைனா ஒரு பக்க சேதாரம் நிச்சயம். யோசித்துக் கொண்டே வாசலிலேயே நின்று விட்டான். விழா ஆரம்பித்து விட்டது என்று போனில் அம்மா அவனை அழைக்க உள்ளே சென்றான். ஹாலில் அவனது கண்கள் அஞ்சலியை தேடியது. கடைசி வரிசையில் உட்கார்ந்து இருந்தவர்களை கண்டு கொண்டவன் நேராக வசந்தனிடம் சென்றான். மாப்பிள்ளை, உங்க வீட்டில இருந்து யாருமே வரலையா என்று கேட்க அருகில் இருந்த வளர்மதி முகத்தை சுளித்தாள். அம்மா தங்கையை வர சொன்னேன், வந்துட்டாங்களான்னு பார்க்கல, முதலில் அதை செய்யுங்க என்றவன் அம்மாவிடம் திரும்பி, லேடிஸ் ஃபங்க்ஷன், என்னை ஏன் கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க? நான் இங்க தானே இருக்கிறேன் என்றவன் ஆண்கள் இருக்கும் பகுதிக்கு சென்று தெரிந்தவர்களிடம் பேச ஆரம்பித்தான். சத்யன் சொல்லியதும் அம்மா தங்கையை கண்டுபிடித்து அவர்களிடம் சென்று பேசினான் வசந்தன். அம்மா, அஞ்சலி வாங்க என்று அழைத்து கொண்டு முன்பகுதிக்கு வந்தான். எல்லோரும் ஆசீர்வாதம் செய்ய தாயையும் அழைத்தான். நீங்க வாங்கம்மா. 2 முறை வற்புறுத்தவும் இருவரும் மேடை ஏறினர். வளர்மதி கண்டு கொள்ளாதது போல் நின்றுவிட நிவிதா மட்டும் இருவரையும் வரவேற்றார். பரிசளித்த அனைவரும் விதவிதமாக தங்கத்தில் காப்பு அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் கொடுத்திருக்க, அஞ்சலி வாங்கி வந்திருந்த 1 கிராம் தங்க வளையலை மருமகளின் கையில் அணிவித்தார். நாங்க வந்திருக்கிறது எப்படி தெரிஞ்சது? அஞ்சலி அண்ணனிடம் வினவினாள். அத்தான் சொல்லித்தான் தெரியும் என்ற அண்ணனிடம், அத்தானா என்றார். ஆமா, அதோ நிற்கிறார் பார், அவர்தான் நிவிதாவின் அண்ணன் சத்யன். சத்யன் அத்தான் என்று விளக்கினார். எதேச்சியாக மேடை பக்கம் பார்வையை திருப்பிய சத்யன் இறுகிய முகத்துடன் நின்றிருந்த அஞ்சலியை கவனித்தான். அம்மா, இங்க இருங்க, சாப்பாடு ஆரம்பித்ததும் நான் கூட்டிட்டு போறேன். வசந்தன் நண்பர்களை உபசரிக்க சென்று விட அஞ்சலி அவசரமாக அம்மாவை அழைத்துக் கொண்டு கிளம்பினாள். எங்க கிளம்பிட்டீங்க அத்தை? பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்கவும் திரும்பினாள் வசுந்தரா. சிரித்த முகத்துடன் பின்னால் நின்ற சத்யனை யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஐ எம் சாரி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதில்ல? நான் தான் நிவிதாவோட அண்ணன். நல்லா இருக்கீங்களா? அன்புடன் விசாரித்தா. நல்லா இருக்கிறோம் தம்பி என்ற வசுந்தராவின் மனதில் அதுவரை இருந்த ஆதங்கம் மறைந்து போயிற்று. மகனை தவிர வேற யாருமே வா என்று அழைக்காதது உறுத்தலாயே இருந்தது. அவளுக்கு சொன்னால் மகள் திட்டுவாள் என்பதில் அமைதி காத்தாள் வசுந்தரா. சாப்பிட்டுட்டு போங்க உபசரித்தான் சத்யன். இருக்கட்டும் தம்பி, இவளுக்கு ஏதோ வேலை இருக்குதான், போகணும்னு சொன்னான். இது என்னோட மகள் அஞ்சலி. ஓ அப்படியா? மாப்பிள்ளைக்கு சிஸ்டரா என்றவன் அவளிடம் திரும்பி ஹாய் வெல்கம் என்றான். கொலை வெறியில் இருந்தாள் அஞ்சலி. பதில் சொல்லாமல் முகத்தை வெடுக்கென்று திருப்பிக் கொள்ள, அஞ்சலி இவதான் அண்ணியோட அண்ணனாம். அம்மாவின் அறிமுகம் எரிச்சலை கிளப்பிச்சு. சரிம்மா, அதுக்கு இப்ப என்ன? சொல்லென்று பேசிய மகளை ஆச்சரியத்துடன் பார்த்தான். இப்ப எதுக்கு உனக்கு கோபம் என்று கேட்க, கோபம்லாம் ஒன்றும் இல்லம்மா, அவனை பார்த்து முறைத்து கொண்டே கூறினார். அவருக்கு இப்பதான் நம்மளை தெரிஞ்சிருக்கு, அதனால வந்து பேசுறார். அவருக்காக ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போவோம், இல்லைன்னா நல்லா இருக்காது. அம்மா சட்டமாய் சொல்லிவிட வேறு வழியில்லாமல் கூட சென்றார். அவர்களை தானே அழைத்து சென்று பந்தி நடக்கும் இடத்தில் அமர வைத்தான். சத்யன், சாப்பிட்டுட்டு இருங்க, இதோ வரேன் என்று அவன் சென்று விட அம்மாவிடம், ஏன் நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன், நீங்க என்னடானா இப்படி பண்றீங்க என்று கடுக்கடுத்தார். நீ சொன்னதும் சரிதான், அது இப்பதான் மருமகளோட அண்ணனே நம்மை உபசரிக்குதே, அப்பாவியாக அம்மா கூறினார். மேலும் வாசல் வரை வந்து வழி அனுப்பிய சத்யனை புகழ்ந்து தள்ளிவிட்டார். மறுநாள் அலுவலகத்தில் சத்யன் எப்போது வருவான் என்று காத்து கொண்டிருந்தார். மதியம் வரை அவன் வரவே இல்லை. ரூபினி அன்றுதான் திரும்ப வேலைக்கு வந்திருந்தார். என்னடி இன்னைக்கு வந்ததிலிருந்தே உருன்னு இருக்கிற? ரூபினியின் கேள்விக்கு வெடித்தாள் அவள். ஏய், இவர் யார் தெரியுமா? கோபத்தில் கொதிக்க,
எவடி என்றாள் சாவகாசமாக ரூபிணி. அவளது கேள்வியில் எரிச்சல் உற்றவள், உன் கிட்ட போய் சொன்னேன் பாரு என்னை என்ற வார்த்தையை முடிக்காமல் விட, சொல்றத புரியும்படி சொல்லு. என்ன? அதை விட்டுட்டு மொட்டையா கேட்டா எவளுக்கு தெரியும்? ரூபினியும் பதிலடி கொடுத்தாள். இந்த ஆபீஸ்ல எம்டி யாரு? நம்ம சத்யசீலன் சார் தான். இது கூடவா தெரியாது என்றாள் கேலியாக. அடங்குடி, பெரிய சத்திய சீலன் சரியான ஃப்ராடு. தோழியின் அடாவடியான பேச்சு ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதை அவளுக்கு உணர்த்தியது. என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலையேன் எனவும் வளைகாப்பு வீட்டில் நடந்ததை கூறினாள். அப்படின்னா உங்க அண்ணியோட அண்ணன் இவர்தான். நல்லதா போச்சு. தெரிஞ்சவங்க கிட்ட வேலை பார்க்கறது சேஃப் தானே? மரம் மண்ட, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசுற? நான் தான் அண்ணியோட அண்ணன்னு இவர் ஏன் என்கிட்ட சொல்லல என்று அவளிடம் பாய்ந்தாள். எனக்கு நடி தெரியும், அவர்கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கணும் என்றாள் ஹோளாக. அதுக்குத்தான் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆளையே காணும். கடுப்பாக பேசிய தோழியிடம், அதான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிறியா? ஏதாவது வேலையாக இருக்கும், வருவார். அவள் சொன்ன முகூர்த்தம் சத்யன் அலுவலகத்திற்குள் நுழைந்தான். சாப்பிட்டு அறைக்குள் நுழைந்த அஞ்சலி அவனை பார்த்ததும் நேராக அவனிடம் சென்று நின்றாள். லஞ்ச் முடிஞ்சுதா? எனக்கு அவசரமாக டாக்குமெண்ட் தயார் பண்ணி கொடுங்க என்று அவளிடம் வேலையை கொடுத்தாள். வேலை இருக்கட்டும், முதலில் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்றதும் சேரில் சாய்ந்து உட்கார்ந்து அவளை பார்த்தாள். நீங்க தான் அண்ணியோட அண்ணன்னு என்கிட்ட சொல்லல? கோபத்துடன் கேட்டாள். எனக்கே நேத்து தான் தெரியும். தெரிஞ்சதும் எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. இப்ப என்ன அதுக்கு? இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. ஏற்கனவே தெரிய போய் தான் நீங்க என்னை உங்ககிட்ட வேலைக்கு வரவழைச்சிருக்கிறீங்க. எதுக்கு இப்படி செஞ்சீங்க? என்ன பிளான்? கடத்திட்டு போய் ரேப் பண்ணிடலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் என்றான் சிரிக்காமல். வா என்றாள் அதிர்ந்து போய். முதல்ல இப்படி டன்னா அதிர்ச்சி காட்டுவதை நிறுத்து. சத்தியமா எனக்கும் இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உங்க 2 பேர் திறமையை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ஆபீஸ்க்கு கொண்டு வந்தேன், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இப்ப என்ன? என்னோட தங்கச்சி தான் உன்னோட அண்ணினா அது வீட்டில், இது என்னோட ஆபீஸ். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் இங்க முதலாளி, நீ என்னோட ஸ்டாஃப், அவ்வளவுதான். ஓகேவா? கண்டதையும் நினைச்சு கற்பனை பண்ணாம போய் வேலையை பாரு என்றார். அவன் சொல்வதை நம்பவா வேண்டாமா என்ற குழப்பத்தில் சீட்டில் வந்து உட்கார்ந்தார். அன்று மாலையே தங்கை கணவனை தனியாக சந்தித்தான். எதுக்கு அத்தான் நம்மை பார்க்கணும்னு சொல்றார் என்று யோசித்துக் கொண்டே அவன் சொன்ன ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தான் வசந்தன். ஹாய் வசந்த், உங்களை அப்படி கூப்பிடலாமா? உரிமையோடு கேட்டான். தாராளமாக கை கொலுக்கியபடி பதில் கூறினான். உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றவன் பேரரை அழைத்து ஆர்டர் செய்துவிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வாங்க என்று அவரை அனுப்பி வைத்தான். சாரி, இதனால் வரைக்கும் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் இப்போ வேண்டாம். நீங்க உங்க குடும்பம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று வசந்தனிடம் கேட்டான். சத்யனின் புதிய பரிமாணத்தில் மகிழ்ந்து போனவன் தயங்காமல் தங்கள் வீட்டை பற்றிய எல்லா விஷயத்தையும் கூறினான். எல்லாம் சரிதான், காதலிச்ச பொண்ணை ஏமாத்தாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, சந்தோஷம். ஆனா உங்களை நம்பி இருக்கிற அம்மா தங்கச்சியை ஏமாத்திட்டீங்களே, ஏன் என்று கேட்டதும் அவன் திடுக்கிட்டான். நீங்க சொல்றது புரியல. மனைவி வந்ததும் அம்மாவையும் தங்கையையும் கவனிக்காமல் அம்போன்னு விட்டுட்டீங்க. உங்க அப்பா உயிரோடு இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க தானே குடும்ப தலைவனாயிருந்து தங்கை கல்யாணம், அம்மா உடல் நலம் எல்லாமே பார்க்கணும். எப்படி மறந்தீங்க? சத்யனின் கேள்வி அவனது மனசாட்சியை சுட்டது. மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் சமயங்களில் மனசாட்சியின் குரல் வலையை நெரிக்க வேண்டியிருந்தது. அவனுக்கு உறுத்தலாகவே இருந்தது. மன ஆறுதலுக்கு ஒருவர் கிடைத்ததும் எல்லாவற்றையும் கொட்டிவிட்டான். பொதுவா எனக்கு சண்டை போடுவது பிடிக்காது. வீட்லேயும் அஞ்சலி 2 தடவை என்கிட்ட சண்டை போட்டா. நான் அடங்கி போய்விடுவேன். இது என்னோட சுபாவம். இது தெரிஞ்சதுனாலே தான் என்னவோ உங்க தங்கச்சி என்னை வாயவே திறக்க விடுறது இல்லை. குழந்தை பிறக்கிற வரை இங்கேயே இருக்கட்டும்னு அத்தை சொன்னாங்க, அதனால இருந்துட்டேன். இனி தனி குடித்தனம் போயிடலான்னு இருக்கிறேன். ஒருவேளை நிவிதா வர மறுத்தா? அதே பயம் எனக்கும் இருக்கு.
ஆனால் நீங்கள் சொன்ன பிறகுதான் அஞ்சலியோட கல்யாண பொறுப்பு எனக்கு இருக்கின்றதே புரியுது. எனக்கு சண்டை வந்தாலும் பரவாயில்லை, அஞ்சலி கல்யாணம் முடிகிற வரை அவங்க கூட தான் இருக்கணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன் என்றார். இந்த விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்று கேட்டவனிடம் சில ஐடியாக்கள் கொடுத்தான். சூப்பர், இது ஒர்க் அவுட் ஆகுமா? அதெல்லாம் ஆகும். இடையில என்ன நடந்தாலும் நீங்க சொதப்பாம இருக்கணும். அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று அபயம் அளித்தான் சத்யா.